நாதாஸ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. ஸோ இன்னைக்கு நயன்தாரா அவர்களோட பர்த்டே. ஸோ நிறைய ரசிகர்கள் வந்து அவங்களுக்கான வாழ்த்த வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ நயன்தாரா அப்படின்றவங்க எந்த அளவுக்கு வந்து கெரியர் ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை பார்த்தாங்க, ஸோ எந்தெந்த மூவிலாம் வந்து நிறைய அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது, அதை தொடர்ந்து அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து எப்படி வாங்கினாங்க, எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் போட்டு அவங்க இப்போ ஒரு நல்ல நிலமையில இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துடலாம். ஸோ லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க, அதாவது நயன்தாரா அப்படின்றவங்க ஐயா அப்படின்ற ஒரு தமிழ் மூவி மூலமாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க தமிழ் சினிமாவுக்கு. ஸோ வந்து சரத்குமார் சாரோட நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மூவியில் வந்து ஒரு ரொம்ப பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. இந்த படம் பண்ணும்போது ரொம்ப நான் ஒரு பெரிய ஐடியாலஜிலலாம் இல்லைல்ல, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதுவுமே நான் யோசிக்கல, ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோவில் போனேன். பட் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தது அந்த படம். அதை தொடர்ந்து நான் ஒரு சில விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து சந்திரமுகி அப்படின்ற ஒரு படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க. த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ரஜினிகாந்தோட நடிச்சிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவரோட படம் அப்படின்னாலே நான் உள்ள ஒரு ரீச் கொடுக்குற ஒரு படம். ஸோ அவர் கூட வந்து பேர் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பீக் லெவலில் வந்து அவருக்கு ஒரு நல்ல ரீச் கொடுத்தது அப்படின்றது கூட சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க தமிழ் சினிமாவில், அதுக்கப்புறம் தெலுங்கு சினிமாவில், அதுக்கப்புறம் வந்து மலையாளம் சினிமாவில், இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையுமே ஓரளவு கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வந்து ஒரு காடஸ் மூவி ஒன்று நடிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்ரீராமராஜ்யம் அப்படின்ற ஒரு காடஸ் மூவி. ஸோ அந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ரியலாக ஒரு சாமி இருக்காங்க அப்படின்னா எப்படி வந்து சீதா அவங்க நேம் அதில். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு சீதா இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கற்பனைக்குள்ளே கொண்டு போயிருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்களோட ஆக்டிங் லெவல் இருந்திருக்கும். ஸோ அதை தொடர்ந்து அவங்க சாமி மூவியில் எதில் இன்வால்வ் ஆங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து மூக்குத்தி அம்மன். மூக்குத்தி அம்மனில் வந்து ஒரு காமெடி வித் மெசேஜ் அப்படின்ற ஒரு மூவி சொல்லலாம். ஸோ அந்த மூவிலையுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ கமர்ஷியல் மூவிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய மூவி அவங்க நடிச்சிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் கூட ஜவான் அப்படின்ற ஒரு படம் வந்து நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஷாருக் கானோட வந்து பேராக இருப்பாங்க. அது வந்து ஹிந்தி மூவி. ஸோ இந்த மாதிரி அவங்களோட கெரியரை ஒரே இடத்துல மட்டும் அவங்க ஸ்டாப் பண்ணலை. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க நிறைய விஷயம் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நைன் ஸ்கின் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்கு வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணும், எந்த அளவுக்கு நீங்கள் கேர் பண்ணணும் அப்படின்றத அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நபருக்கு எத்தனை ஃப்ளாப்ஸ் ஆகிருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா இந்த லெவலுக்கு நம்மளால் போயிருக்க முடியுமா, ஒரு 10ல் ஒரு 9 பேர் போயிருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக டவுட்டு தான். ஸோ அவங்களோட கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், டிசிப்ளினாக இருக்கட்டும், ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணி இதுதான் எனக்கு வேணும், ஒரு ட்ரீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஒரு லெவலில் வந்து அவங்க ரொம்ப வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஸோ கஜினி மூவி பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து அவ்வளோ பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடிக்கிறாங்க, இப்படியெல்லாம் நடிக்கிறாங்க. வில்லு அப்படின்ற ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் கூட ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியம் மூவியில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சாங்க. ஸோ இப்படியெல்லாம் கடந்து வந்துட்டு அவங்க அதோட ஸ்டாப் ஆகல. உங்களுக்கு இதுதானே பிரச்சனை, ஸோ நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் வந்து கெரியர் பிரேக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு நார்மல் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. ஸோ உதயநிதி ஸ்டாலின் கூடலாம் நடிச்சிருப்பாங்க. நண்பேண்டா படம், இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு ஹோம்லி லுக் கேர்ள் எப்படி இருப்பாங்க, ஒரு ஒர்க்கிங் உமன் எப்படி இருப்பாங்க அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவலுக்கு போகும்போது அறம் அப்படின்ற ஒரு மூவி நடித்தாங்க. அந்த படம் வந்து செம்ம ஹிட்டு. ஸோ வந்து கலெக்டர் பொசிஷனில் இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு வைஸான ஒரு மூவை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு மூவ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மூவியில். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வந்து அவங்க அதில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கொலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று பண்ணாங்க. அதில் வந்து டெஃபாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு டெஃபாக இருந்து ஒரு கேர்ள் வந்து அந்த தனி ஹவுஸில் வந்து எந்த அளவுக்கு சர்வைவ் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவங்க காட்டியிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து அப்படியே நிறைய 400 ரவுடி தான் இந்த மாதிரி நிறைய ஒரு மூவி கொடுத்துட்டு நிறைய கான்ட்ரவர்சிஸுமே பார்த்தாங்க, நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸையுமே பார்த்தாங்க, நிறைய ஃபெயிலியருமே பார்த்தாங்க. ஸோ இதில் வந்து நிறைய அவங்க லைஃப்லேயுமே வந்து பிரேக் டவுன் ஆன விஷயங்கள் நிறைய இருக்கும். பட் ரீசெண்ட் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டிசிப்ளின் எங்கேருந்து வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஒர்க்குன்னு வந்துட்டால் அந்த ஒரு விஷயத்தில் டெடிகேஷனாக இருக்கட்டும், பஞ்சுவாலிட்டியாக இருக்கட்டும், ஒரு டிசிப்ளினாக இருக்கட்டும், இந்த ஒரு எல்லா விஷயமும் அவருக்கு நிறைய பார்ப்பாரு. ஸோ அவர் வளர்த்த விதமும் எங்களை அப்படி தான் வளர்த்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கும் அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நான் ஒரு விஷயத்த எய்ம் பண்ணிட்டேன்னா அதை நான் அச்சீவ் பண்ணாமல் விட மாட்டேன். இதை நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 400 ரவுடி தான் படத்தில் தான் வந்து விக்னேஷ் சிவனை பார்த்துருப்பாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சி போய் ஒரு 6 to 7 இயர்ஸ் மேலே லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமும் அவங்க நிறைய படம் பண்ணாங்க. ஸோ பிஃபோர் மேரேஜில் வந்து நார்மலாக ஒரு ஹீரோயின் வந்து நிறைய படம் பண்ணுறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே வந்து காமன் தான். பட் ஆஃப்டர் மேரேஜ் எந்த அளவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது.
ஸோ அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, "காத்து வாக்குல 2 காதல்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. விஜய் சேதுபதி சாரோட குடுத்துருப்பாங்க. அண்ட் சமந்தா மேமும் இருப்பாங்க. ஸோ அதில வந்து அவங்க ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கண்மணி அப்படின்ற ஒரு கேரக்டர கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில வந்து இந்த மாரி ஒரு மெச்சூர்டான ஒரு ரோல ப்ளே பண்ண அவங்களுக்கான மரியாதை அதிகமாயிட்டு போகுது அப்படின்றது நெறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இத தொடர்ந்து அவங்க வந்து அந்த கெரியர்ல இதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. மேலும் மேலும் வந்து நான் நெறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன். ஸோ நான் அதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோல்ல இருக்காங்க. ஸோ ரீசென்ட்டா கூட சென்னையில வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டுடியோ ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டுடியோலயுமே வந்து நெறைய பேர் வொர்க் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து ஒரு கான்ட்ரோவர்சி வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே பிளேஸ்ல இருக்கிறாங்கன்னா, அவங்களோட ஆட்டிட்யூடா இருக்கட்டும், அவங்களோட டிசிப்ளினா இருக்கட்டும், அவங்களோட பங்க்சுவாலிட்டியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப அவங்க ஃபிக்ஸ்டான ஒரு மைண்ட் செட்ல இருந்தது மூலமா தான் நடந்தது. ஸோ இந்த மாரி மேலும் மேலும் நெறைய கன்டென்ட்ட பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.